ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பகுதியிலே அன்பின் நிலையான தன்மை, நிலைத்த தன்மையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம் என்று எழுதுகிறார். என்ன தீர்க்க தரிசனங்கள், அந்நிய பாஷை வரங்கள், அறிவை உணர்த்துகிற வரங்கள், இவைகள் எல்லாமே மனிதர்களுக்கு ஊழியம் செய்கிறதற்காக, அதாவது சபையின் வளர்ச்சிக்காகவும் தனி மனிதனுடைய பக்தி விருத்திகள் உண்டாகி அவன் ஆண்டவருக்குள் வளரும்படியாகவும் இந்த வரங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த மனிதனுடைய வாழ்க்கை முடிவடைந்த பிறகு இந்த வரங்களுக்கு அத்தியாவசியம் இல்லை, தேவை இல்லை. ஏனால் பரலோகத்திற்கு சென்ற பின்பும் கூட அந்த அன்பு ஒன்றே அங்கே அது நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது என்பதனால அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போம் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அதாவது அன்பினுடைய அந்த நிலையான தன்மையை நான் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி வாழும்படியாக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி வரங்களை குறித்து நீங்கள் மிகவும் பெருமையாய் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறீர்கள். அன்பில்லாமல் பிரிவினை உண்டாக்கி கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றெல்லாம் நீங்கள் ஒவ்வொருவரும் கேவாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று பிரிவினைகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து அன்பில்லாமல் இருக்கிறீர்கள். குழந்தையைப் போல பேசுகிற ஒரு வாழ்க்கை, குழந்தையைப் போல சிந்திக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு குழந்தையைப் போல யோசிக்கிற ஒரு வாழ்க்கை உடையவர்களாக இருக்கிறீர்கள். நான் உங்களை மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஆகவே அன்பினால் நிறைந்த ஒரு மனிதன்தான், அவன் பூரணப்பட்ட ஒரு மனிதன், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு மனிதன் என்கிற அர்த்தத்தோடு கூட அந்த அன்பினுடைய நிலையான தன்மையை பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் என்று அவர் எழுதுகிறதற்கு காரணம், அந்த நாட்களிலே இன்றைக்கும் நாம் பார்க்கிறபடி ரொம்ப ஷார்ப்பாக நம்முடைய முகத்தை காட்டுகிற கண்ணாடிகள் அந்த நாட்களிலே இல்லை. பிரதிபலிப்புகள் மங்களாக தோன்றும். ஆகவே கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பு ஒரு மனிதனுக்குள்ள அவனை நிறைத்து விட்டது என்று சொன்னால் அவன் தன்னுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய குறைவுகளை அவன் தெளிவாக அறிந்து கொள்ளுவான் என்று சொல்லிட்டு கடைசியாக சொல்லி முடிக்கிறார். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இங்கே விசுவாசம் எதற்கு ஒரு விசுவாசிக்கு இன்றியமையாத ஒரு காரியமாக அது இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இந்த விசுவாசம் தேவை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவருடைய நாமத்தை அவருடைய அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேலே ஒரு விசுவாசம் வைத்து நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதற்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த விசுவாசம் இன்றியமையாததாக இருக்கிறது. அதே போல் நம்பிக்கை. ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் அந்த காரியங்களை நம்பி நமக்கென்று கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு நமக்கு நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கையும் ஒரு கிறிஸ்தவனுக்கு கட்டாயம் வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சொல்லுகிறார் அன்பு. இந்த அன்பை குறித்துத்தான் அன்பினுடைய அவசியத்தை, அன்பினுடைய குணாதிசயத்தை, அன்பினுடைய நிலையான தன்மையை சொல்லிட்டு இந்த அன்பு, இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த மூன்றும் நிலையான ஒன்று தான், ஆனால் இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லுகிறார். என்ன, இந்த நன்மையும் விசுவாசமும் நாம் தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பையும் நமக்கு தேவையான நம்முடைய
ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு கையேந்தி நிற்கச் செய்கிறது. தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை கட்டாயம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனிடத்திலிருந்து இது நமக்கு கொடுக்கப்படுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். இவைகள் எல்லாமே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய சுயத்தின் ஆசீர்வாதங்களுக்காக அது பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே ஊற்றப்படும் என்று சொன்னால் அவன் தேவனிடத்திலும் அன்பு செலுத்துகிறவனாக, சக மனிதனிடத்திலும் அன்பு செலுத்துகிறவனாக, அவன் கொடுக்கிறவனாக, தன்னிடத்தில் இருக்கிறதை கொடுக்கிறவனாக அவன் மாறிவிடுகிறான். அந்த ஒரு குணம் அவனுக்குள்ளாக இந்த அன்பினால் உண்டாகிறது. ஆகவே இந்த அன்பு தான், இந்த மூன்று நிலைத்திருக்கக்கூடியது தான். ஆனால் இந்த மூன்றிலையும் அன்பு அதை காட்டிலும் பெரியதென்று பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலரில் நம்ம 20வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் பேசப்படுகிறது. இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தவர்களாகிய என்று சொல்லி தொடங்கி பவுல் அப்போஸ்தலன் 35வது வசனத்தில் அந்த காரியத்தை தெளிவாக பேசுகிறார். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். அதாவது பிரயாசப்பட்டு உழைக்கிற அந்த உழைப்பில் பலவீனர்களை நீங்கள் தாங்கணும். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அதாவது விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்தில் ரட்சிப்பை வாங்குகிறோம். நம்பிக்கையின் மூலமாக தேவனிடத்தின் வாக்குத்தத்தத்தை நம்பி அதனிடத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று சொன்னால் அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால், அன்பு நிறைந்த ஒரு மனிதன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து முன்பாகவே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த அந்த தேவனிடத்தில் அன்பை திரும்ப கொடுக்கிறவனாகவும் சக மனிதனிடத்தில் அன்பை கொடுக்கிறவனாகவும் வாழுகிறபடியினாலே அந்த வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்கிற அந்த குணாதிசயம் அன்பினால் உண்டாகிறபடினால் இந்த மூன்றும் நிலையானது தான். அந்த மூன்றிலையும் அன்பே பெரியது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அன்பின் நிலையான தன்மையை சொல்லி முடிக்கிறார். இந்த அன்பை ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களும் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் காண்பித்த அந்த வழியிலே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.